வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் மாநிலம் பைராபி சாய்ராங் இடையே 5021 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 51 கிலோமீட்டருக்கு இந்த புது ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த ரயில் பாதையின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ரயில் பாதை குறித்து மிசோரமிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட புதிய ரயில் சேவை திட்ட பணிகள் தற்போது 10 ஆண்டுகள் முடிந்து தற்போது இந்த பணிகளும் முடிவடைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 5021 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணியானது நடைபெற்றிருக்கிறது. இது மிகவும் கரடுமுரடான மலைப்பகுதிகள் நிறைந்த மாநிலமாகும். கிட்டத்தட்ட இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் பகுதிகளில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு 10 ஆண்டுகளாக பணியாற்றி தற்போது இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். இதோட முக்கியமான நோக்கம் மிசோராம் ஸ்டேட்டோட தலைநகரை இந்த நம்ம சில்சார் அண்ட் அஸ்ஸாமோட மெயின் ரயில்வே ஸ்டேஷன்ஸு அவங்க கூட இணைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இது மொத்தம் 51.38 கிலோமீட்டர். இதில் முக்கியமாக 4 மெயின் ஸ்டேஷன் இருக்குது நமக்கு. இந்த ப்ராஜெக்ட் 2008-09 ரயில்வே அமைச்சகத்தால் சாங்ஷன் செஞ்சுருந்தாங்க. அதில் இதோட முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா சுரங்கங்கள் டனல்ஸ் 12.5 கிலோமீட்டர், பாலம் ஒரு 55 மேஜர் பிரிட்ஜ், 87 மைனர் பிரிட்ஜ் இருக்குது. குறிப்பாக அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பொருட்கள், தோட்டக்கலை பொருட்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்துக்கு தரைவழி மார்க்கமாக செல்லும் என்றால் 17 மணி நேரம் பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது இந்த புதிய ரயில் சேவை திட்டத்தின் மூலம் அஸ்ஸாம் மாநிலம் மற்றும் இதர வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நேரமும் கால விரயமும் குறையும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சேவையை அடுத்த மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.